ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கிளாஸ் 10ல் இருக்கிறோம். அதாவது வேர்ல்ட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் அப்ரோச். 1919 ருடால்ஃப் ஸ்டெய்னர்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சார்ந்த கலை மிக கல்வியை வழங்குறதுக்காக ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் வேர்ல்ட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல்ஸ் அப்ரோச். இதோட நோக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சுய ஒழுக்கம் மற்றும் படைப்பாற்றலுடன் வாழும் முழுமையான மனிதரை உருவாக்குறது. மற்ற அப்ரோச்சஸில் எல்லாம், அதாவது ஹைஸ்கோப், பேங்க் ஸ்ட்ரீட், ரெஜியோ அமீலியால எல்லாம் இந்த சுய ஒழுக்கத்தை கூட்டுற மாதிரி ஒன்றும் இல்லையான்னு கேட்டால் இல்லை. இந்த அளவுக்கு வேர்ல்ட் ஆஃப்ல இருக்கிற அளவுக்கு அதில் இல்லை. ஸோ வேர்ல்ட் ஆஃப்ல வந்து அதிகமாகிக்குது. இந்த படத்தை பார்த்தா விளங்கும், அந்த புள்ள தான் வேலையை தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வேர்ல்ட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் அப்ரோச். எங்களோட பேரண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட பெற்றோரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க. இல்லை, சின்ன புள்ள தானே, அது புறவு செஞ்சு கட்டும்னா அது இல்லை. அது தவறான வளர்ப்பு. இப்போ சில கேர்ள்ஸ் செய்கிறாங்க, சமையல் பக்கமே அனுப்ப மாட்டாங்க. நீ சமைக்க தேவையில்ல, இரின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரேட் 8, 9, 10, 11 ஓ லெவல் வர காட்டியும் அதுக்கப்புறமா அந்த புள்ள போகணும்னு நினைக்காது. ஏன்னா இது வரைக்குமே அனுப்பலை, இது வரைக்கும் போகணும்னு நினைக்காது. அதுக்கப்புறமா வந்து ஏசுவாங்க, போயிட்டு சமைக்க பழன்னு. வளர்ப்பு உங்களோட பிள்ளை, உங்களோட மிஸ்டேக். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்ன குழந்தைக்குள்ள சொல்லி கொடுத்திக்கணும். ஆனால் நடுவில் அந்த ஓ லெவல் முடிச்ச அப்புறமா 10th 11th முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா போயிட்டு சமைனா சமைக்காது இல்லைங்கண்ணா. அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்டும் வராது இல்லைங்கண்ணா. சயின்ஸ் ஒன்றாவது சயின்ஸ் என்ன தெரியுமா? ஒன்றாவது கெமிஸ்ட்ரி என்ன தெரியுமா? நம்ம சமையல் பொருட்கள் தான். தேயிலைத்தூள், கொச்சிக்காத்தூள், சரக்குத்தூள், மசாலா, இவ்வளோ கலக்கணும், இவ்வளோ போடணும். அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி வர அவுட்புட் தான் சரியான சாப்பாடு, சுவையான சாப்பாடு. ஸோ பாயிலிங் டெம்பரேச்சரை நாம் பார்க்குறோம், எவ்வளோ பாயில் பண்ணணுன்ட்டு பார்க்குறோம், பாயிலிங் பீரியட் டைமை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தா இதான் ஒன்றாவது சயின்ஸ். அப்போது சமையல் ஒன்றாவது சயின்ஸ். அப்போது இதை நம்ம பழகி கொடுக்குறோமா? இல்லை இல்லைங்கண்ணா. சயின்ஸை படினா சமையலை படி, சயின்ஸ் தானா வரும், கெமிஸ்ட்ரி ரைட்டா. ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குறோமா? இல்லை ரைட்டா. நல்லா இந்த சைனா வீடியோ பாருங்கள். சீனாவின் பசுமை முன்பள்ளி ஒரு தனித்துவமான அனுபவம். பிற நாட்டு முன்பள்ளிகளில் குழந்தைகள் சாப்பிட்டு தூங்கி விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த சீன பசுமை முன்பள்ளியில் குழந்தைகள் துணி துவைக்கவும் சமையல் செய்யவும் கற்றுக்கொள்கிறார்கள். இங்கு சுய நம்பிக்கையை வளர்ப்பதே முக்கிய குறிக்கோள். குழந்தைகளின் உயரத்திற்கு ஏற்ப வெளியே சிறிய அடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தினமும் தாங்களே சமைத்த உணவுகளை சாப்பிடுகிறார்கள். காய்கறிகளை கழுவுவது முதல் வெட்டுவது, சமைப்பது வரை அனைத்தையும் தாங்களே செய்கிறார்கள். சாப்பிடும் பொழுது அவர்களின் ஆர்வத்தை பார்த்தால் தட்டுகளை அப்படியே சுத்தமாக்குகிறார்கள் போல் தெரிகிறது. சாப்பிட்ட பிறகு தாங்களே பாத்திரங்களை துவைக்க வரிசையில் நின்று சுத்தம் செய்கிறார்கள். முன்பள்ளி முதல்வர் குழந்தைகளின் ஆர்வத்திற்கேற்ப பணிப்பொறுப்புகளை ஒதுக்குகிறார். அதனால் அவர்களது செயலில் ஈடுபாடும் திறனும் வளர்கின்றன. சாப்பாட்டுக்கு பிறகு கூடுகளை கட்டுதல், மெழுகு பாவாடைகள் நெசவாதல் போன்ற பணிகள் தொடங்குகின்றன. தாங்களே தையல் இயந்திரம் பயன்படுத்தி தங்கள் உடைகள் வரை தையலிடுகிறார்கள். படுக்கையை அடுக்குவது, சீதனங்களை நெய்வது, மேடுகளை நெசவாதல் போன்றவை அனைத்தும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்கு சுயாதீனமாக வாழ்வதை குழந்தைகள் சிறுவயதிலேயே கற்றுக்கொள்கிறார்கள். பெரியவர்கள் முழு உணவையும் சமைக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள். சிறியவர்கள் மாவு பிசைந்து தோசை செய்யும் திறமை பெற்றுள்ளனர். இது சமையல் நிபுணர்களை கூட ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உள்ளது. அவர்கள் தாங்களே பசுமாடுகளில் இருந்து பாலை பிழிந்து பழங்களை கழுவி வெட்டி சாறு எடுக்கும் வரை அனைத்தையும் தாங்களே செய்கிறார்கள். ஆசிரியர்கள் வழிகாட்டிகளாக மட்டும் இருப்பார்கள். ஆனால் செய்யும் செயல்கள் அனைத்தும் குழந்தைகளில் கைகளில் தான். இதனை போல் உங்கள் முன்பள்ளியையும் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? அப்படியானால் நேஷனல் ப்ரீ ஸ்கூல் கன்சோர்டியமுடன் இணைந்து உங்கள் முன்பள்ளியையும் ஒரு நவீன சுயநம்பிக்கையுடன் வளர்த்திடும் தளமாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த சைனா வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கும். அதாவது சின்ன குழந்தைகள்லேயே எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இதையே சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இதே கஷ்டமே, பாவமே, புல்லுகோல் படிக்கட்டுமே, ஏபிசிடி பழகட்டுமே, என்னத்துக்கு சும்மா சமையல் செஞ்சு கொண்டிக்கணும்னு நினைக்கல. இவங்க இப்படி கொடுத்தாங்க. இவங்க கொடுத்ததுனால இந்த சைனா இப்படி ஆகிக்குது வெறும் 20-30 வருஷத்தில். சாத்தியமா? இதுதான் வளர்ச்சி விளங்கிச்சா? இன்னைக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லாத ஒரு நாடு சிறந்து விளங்குது அப்படின்னு சொன்னால் கல்வி முறை காரணம். எங்கட ஸ்ரீலங்கா பாருங்க, அப்படியா? இது இல்லை விளங்குண்ணா. ஒரு சேவிங் மெஷின், சாதாரணமாக தையல் இயந்திரம் உண்டு. எவ்வளோ வருது? சாதாரணமாக இதை மாதிரியெல்லாம் மேபி சரியாக பார்த்து செக் பண்ணுவோம். ஒரு 1000 2000 வரும் ஸ்ரீலங்கன் அமௌண்ட். இந்தியான்னு பார்த்தா ஒரு 500 மாதிரி வரும் அமேசானில் செக் பண்ணிங்கன்னா. இதை மாதிரி ஒரு விஷயத்த ப்ரீ ஸ்கூலில் 1க்கு 2 வாங்கி வச்சிங்க, சரியா? 2 3 அவங்களுக்கு எவ்வளோ இயலுமோ அதை வாங்கி வச்சிங்க ப்ரீ ஸ்கூலுக்குன்னு.
இதே மாதிரி ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போயிட்டு நீங்கள் எல்லாரும் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல வேணும். 1 டிஷர்ட் ஒன்றாவது ப்ரீ ஸ்கூல் டீச்சர் மாதிரி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் அப்படி கஷ்டம்னு சொன்னால் நான் அதுக்கும் தனியாக கோசிக்குது. ப்ரீ ஸ்கூல் டீச்சர் மாதிரி எப்படி டெய்லரிங் படித்து கொடுக்குறேன்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் அதுக்கு தனியாக கோசிக்குது. உங்களுக்கு டெய்லரிங் படித்து கொடுக்குறேன்ற உங்களுக்கும் தனியாக கோசிக்குது. வேண்டாம் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டாக்ட் பண்ணி தரோம். ரைட்டா? அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றாவது எங்கள்ட ப்ரீ ஸ்கூல் பிள்ளைகள் சரியாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் நாடும் முன்னேறும். முன்னேற நமக்கு என்ன அப்படின்னு யோசிக்க வேணாம். தனி மனிதன் சரியாக வந்துட்டான்னா நீங்கள் சரியாக வந்தேன்னு சொன்னால் நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். விளங்கினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு மிஷின் இது ஒரு 2 மிஷின் வாங்கிவிட்டு ஒரு டிஷர்ட் அதுக்கு நான் தனி கோர்ஸ் இது. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் யூடியூப் பார்க்கலாம். எல்லாம் கோர்ஸில் வந்து தான் படிக்கணும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் படிச்சிடும். விளங்கிச்சா? இப்போ இந்த வீடியோ கூட நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ யூடியூப்பில் பார்த்து தானே படிக்கிறீங்க. அந்த காலத்தில் புக்ஸ் இருந்துச்சு. விளங்கிச்சா? ஏன்னா அந்த காலத்தில் யூடியூப் இல்லாதனால. விளங்கினா அந்த காலத்தில் புக் எழுதினவங்க யூடியூப்கள் இருந்தால் யூடியூப்பில் வீடியோ போட்டு இருப்பாங்க. விளங்கிச்சா? ஒரு ஜென்ரேஷன் மாறுது. இப்போ டிஜிட்டலாக பார்க்குறோம் ஒரு புக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. விளங்கிச்சா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நமக்கு கொடுக்க இயலும். அப்போது ஒரு தையல் விஷயத்த கொடுக்கலாம். விளங்கினா எக்ஸாம்பிளுக்கு நான் டெய்லரிங்கை வச்சு சொன்னேன். நிறையா டூல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுக்குறதுக்குது. அப்போ சின்ன குழந்தைக்கான டெய்லரிங் கோர்ஸ் தனியாகுது. இல்லைங்கண்ணா? அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ட்ரெஸ் பிஞ்சாலும் தைக்கிறதுக்கான ஒரு மனோபக்குவத்துக்குள்ளே வராங்க. 2வது விஷயம் குக்கிங் வரக்குள்ள வந்து மாவை பெனஞ்சு இதெல்லாம் ஏழுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். அடுத்த ரைஸ் குக்கரை ப்ரீ ஸ்கூலுக்கே கொண்டு வந்து வச்சுருங்க ஒரு நாளைக்கு. சரியா? ரைஸ் குக்கரை ப்ரீ ஸ்கூலுக்கே கொண்டு வந்து வச்சுட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், சோறு எவ்வளோ டைம் பொங்குதோ அந்த டைம் எல்லாத்தையும் நோட் பண்ண வைங்க. அந்த புள்ள ஒரு டெய்லி தேவையில்லை, ஒரு டெய்லி ஃப்ரைடே மாதிரி, இல்லாட்டி டெய்லி மண்டே மாதிரி, இல்லாட்டி டெய்லி வென்ஸ்டே மாதிரி, ஒவ்வொரு வென்ஸ்டேயும் அங்கே ப்ரீ ஸ்கூலில் தான் சமையல். விளங்கிச்சா? அப்போ அதுக்கான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் தாராளமாக கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போது ஏன்னா ஒரு சமையல் எவ்வளோ நேரம் ஆகுது, தண்ணி எவ்வளோ ஊற்றணும், டைம் எவ்வளோ நேரம் வைக்கணும், இதுதான் அந்த புள்ள படிச்சுக்கும். ரைட்டா? டைமை படித்து கொடுக்குற ரீசன் எடுத்தேன்னா பேஷண்ட், அதாவது மனோபக்குவம் உருவாகும். அப்போ தான் சமையலில் தான் ஒரு மன அமைதியும் ஒரு காத்திருக்கிற ஒரு தன்மையும் உருவாகும். வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் உடனே கிடைச்சிடாது. நாம் கஷ்டப்படணுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறது சமையலில். அப்போது இந்த சைனாட இந்த வீடியோ பாருங்கள், அந்த புள்ளகளுக்கு என்னத்தையா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி.桌子，室内室外一片忙碌的景象，个个都是劳动小能手。2月天杨柳醉春烟，3月散来山青草漫漫，最美是人间4月的天，一江春水绿如蓝。春色恼人那不得眠，春雨长满池塘换水莲，春花儿开遍呢喃的眼，春风得意正少年。我上春山，约你来见。们在打扫卫生，先去地里摘点葱，一会爬树再去摘几个樱桃。小弟干的也太认真了吧，够不着咱就爬。சில பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, புள்ளகளுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, புள்ளகள் பாவமே அப்படி நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டோம், புள்ளகள் சரி நிலைக்கணும்னா தவறான வழிக்கு போயிட்டு சேரும். அந்த புள்ள கஷ்டமே தெரியாமல் வளர்த்ததுனால அந்த பிள்ளைக்கு உங்களோட கஷ்டத்தை கூட அனுபவிக்க முடியாது. இல்லைங்களா? நீங்கள் கஷ்டத்தில் இந்த இடம் கணக்கெடுக்காமல் போய்த்துருங்க. இல்லைங்கண்ணா? அதனால தான் சொல்கிறேன், அழுதவனுக்கு தெரியும் அழுகைட வழி, கஷ்டப்பட்டவனுக்கு தெரியும் கஷ்டப்பட்டவனோட வழி. கஷ்டத்தை கொடுத்து வளர்த்தேன்னு சொன்னால் சரியான ஒரு பாதையை போயிட்டு சேரும். சரியான ஒரு தலைவனாகவும் சரியான ஒரு மனிதனாகவும் உருவாகும். ஸோ கஷ்டம் இம்பார்ட்டன்ட். கூட்ட கொடுங்க. ஒவ்வொரு ப்ரீ ஸ்கூல்லையும் அரேஞ்ச் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த ப்ரீ ஸ்கூலில் கூட்டுறதும் அந்த ப்ரீ ஸ்கூல் புள்ளகளாக தான் இருக்கணும். ரைட்டா? இப்போ பார்த்திப்போம், சில டீச்சர்ஸ் மேலே பார்த்திப்போம் ப்ரீ ஸ்கூல் புள்ள அனுப்பிட்டு கடைசியாக வந்து கூட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த பேரண்ட்ஸ் வர சொல்லிட்டு டெய்லி ஒருத்தவங்க கூட்ட வைப்பாங்க. நிப்பாட்டுங்க. அப்போ என்னது ப்ரீ ஸ்கூல் புள்ள இது அவங்களுக்கு கொடுங்க. ப்ரீ ஸ்கூலில் அவங்க க்ளீன் பண்ணக்குள்ள இல்லாட்டி ஒரு டே பெயிண்ட் டேன்னு சரி போட்டு ப்ரீ ஸ்கூல் முழுக்க பெயிண்ட் அடிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா யூனிவர்சிட்டியில் வந்து ஹாஸ்டல் ஆகிலும் அப்படி இல்லாட்டி யூனிவர்சிட்டி ரூம்ஸ் ஆகிலும் அந்த ஃபஸ்ட் இயர் வரக்குள்ள சில டைம் பெயிண்ட் அடிக்க வைப்பாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸில். ஏன்னா பெயிண்ட் அடித்தவனுக்கு அது தெரியும் அந்த வழி, அதனால் அதை கிறுக்க மாட்டான், அதனால் அதில் காலை கூட வைக்க மாட்டான். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு அடிச்சிடான் பெயிண்ட்டை. ரைனா? அதே மாதிரி தான் புள்ளுவலுக்கு அவன் துப்புராகிறான்னு சொன்னால் அவன் ஊற்ற போட மாட்டான். அவன் துப்புராகிறான்னா அவன் ஊற்ற போட மாட்டான். ப்ரீ ஸ்கூல் அவன் துப்புராகிறான்னா ஊற்ற போட மாட்டான். அதை பக்கமாக பார்த்துப்பான். இல்லைங்கண்ணா? ஸோ பெஞ்சில் பெயிண்ட் அடிக்கிறான்னா அவனுக்கு கொடுங்க, பிரச்சனையே இல்லை.
பழகட்டும். இப்படி தான் இப்போ டெய்லரிங்க்கு ஊசியை கொடுக்கப்படாதே, கையை குத்திப்பான்னா இல்லை சொல்லலை. இன்னொருக்கா அந்த ஊசியை அவன் தைக்க கொள்ள பார்த்து தைப்பான், இனி குத்திடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அவன்கிட்ட பக்குவம் வளரும். ஒரு விஷயம் பட்டுருச்சுன்னு சொன்னால் இன்னொருக்கு அது படாமல் எப்படி நடக்கணுன்ற ஒரு நோக்கம், ஒரு 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 மென்டாலிட்டின்னு உருவாகும். ரைட்டா? அப்போ ஒரு சரியான ஒரு வளர்ப்பு இந்த வேர்ல்ட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் அப்ரோச்சில் இது பெரிய ஒரு டாபிக். இதை தனி கோர்ஸில் பேசணும். இதுக்கு தனி கோர்ஸ் இல்லையே, டிப்ளமா லெவலில் இது நாங்கள் டீப்பாக பேசுவோம். ரைட்டா? ஸோ இப்போதுக்கு ஒரு பேசிக் ஐடியான்னு எடுத்துக்கோங்க. இதான் அந்த நோட்ஸ், முக்கிய அம்சங்களை போட்டிக்கிறேன். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், வேர்ல்ட் ஆஃப் முறையில் குழந்தைகள் இயற்கையோடு இணைந்து சுய வளர்ச்சியை அடைவதற்கான அமைதி மற்றும் கலைமிக்க சூழல் வழங்கப்படுகிறது. இது ஒரு இயற்கை சார்ந்த மனதோடு பேசும் கல்வி முறையாகும். ரைட்டா?